வணக்கம். என்னுடைய பெயர் கோ மாலினி. உதவி பேராசிரியராக தட்சஷீலா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல் என்பது அனைவருக்கும் அறிந்ததே. அந்த தொன்மையான இலக்கண நூல் குறித்த தகவல்களை தான் தற்போது பார்க்க உள்ளோம். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற 3 தலைப்புகளில் வர உள்ளது. அறிமுகம். தொல்காப்பியம் அப்படின்றது தமிழ் மொழியின் இன்று கிடைக்கக்கூடிய மிக பழமையான ஒரு முழுமையான இலக்கண நூல் ஆகும். இதனை இயற்றியவர் தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு மொழியுடைய 3 படிநிலைகளையும் ஒருங்கே விளக்கும் நூல் தான் இந்த தொல்காப்பியம். தமிழர் மொழி இலக்கணம் மட்டுமின்றி வாழ்வியல் பண்பாடும் எப்படி இருந்ததுன்றதையும் இந்நூல் விரிவா சொல்லுது. தொல்காப்பியர் காலம், ஆசிரியர் தொல்காப்பியர், அவர் ஒரு முனிவர் அப்படின்றாங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 4ஆம் நூற்றாண்டு வரை. இதனுடைய எப்படி இருக்கும் எழுத்துக்கள் அப்படின்னா, தூய தமிழில் பழங்கால சூத்திர நடையில் நூற்பா வடிவில் எழுதப்பட்டுள்ளது. அகத்தியம் அப்படின்ற முந்தைய இலக்கண நூல் அடிப்படையில இது இயற்றப்பட்டதா கூறப்படுகிறது. ஆனால் அகத்தியம் என்ற நூல் இன்று கிடைக்கப்பெறவில்லை. தொல்காப்பியத்தின் அமைப்பு 3 அதிகாரங்கள், 27 இயல்கள், கிட்டத்தட்ட 1610 நூற்பாக்கள் உள்ளன. எழுத்ததிகாரம் அப்படிங்கிறது ஒரு எழுத்து எப்படி பிறந்தது, அது எப்படி ஒலிக்கணும், அதுதான் அந்த தகவலை பத்தி சொல்லக்கூடியது. சொல்லதிகாரம் அப்படின்றது சொல் வகைகள், இலக்கணம், வேற்றுமை இது குறித்து கூறக்கூடியது. பொருளதிகாரம் என்பது மக்கள் வாழக்கூடிய சங்ககால மக்கள் வாழ்ந்த அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் கூறுகளை உள்ளடக்கியது. எழுத்ததிகாரம் அப்படின்றது தமிழ் எழுத்துக்களின் ஒலி வடிவங்களையும் வரி வடிவங்களையும் விளக்குகிறது அப்படின்றாங்க. எழுத்துக்களோட வகைகள் உயிரெழுத்து, மெய்யெழுத்து அப்படின்னு வரும். சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து அப்படின்ற மாதிரி சார்பெழுத்துக்கள் பற்றி கூறுகிறது. அதே நேரத்துல மொழிக்கு முதல்ல எந்த எழுத்து வரும், நடுவில் எந்த எழுத்து வரும், இறுதியில் அதாவது ஈற்றில் இருக்கும் எழுத்துக்களை பற்றி விவரிக்கிறது. இதுல 483 நூற்பாக்களும் 9 இயல்களையும் கொண்டது. நூன்மரபு, மொழிமரபு, பிறப்பியல், புணரியல், தொகைமரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல். அடுத்து சொல்லதிகாரம். சொற்களுடைய வகைகளையும் அவற்றோட இலக்கண அமைப்பு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுது. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகியவற்றில் இயல்புகளை கூறுது அப்படின்றார். வேற்றுமை உறுப்புகள் 8 வகையான பெயர், பெயர் வேற்றுமை, வெளி வேற்றுமை, அந்த 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமைனா ஐயாழ்கு, இன்னது, கண் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்புகளை பத்தி பேசுது அப்படின்றார். இந்த இடையியல், உரியியல் ஆகியன நிகண்டு நூல்களுக்கு முன்னோடியாக அமைந்தது அப்படின்றாங்க. இதுல 463 நூற்பாக்கள். சொல்லதிகாரத்தோட 9 இயல்கள் கிளவியாக்கம், வேற்றுமை இயல், வேற்றுமை மயங்கியல், விழிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல். பொருளதிகாரம் அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்வியல் கூறுகளை கூறக்கூடியது. அவங்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு, அகம் புறம் அப்படின்ற இலக்கிய கோட்பாட்டையும் விளக்கிறது. அகத்திணை அப்படின்றது தலைவன் தலைவி சார்ந்த வாழ்க்கை முறைகளையும், புறத்திணை என்பது மன்னன் போருக்கு செல்லும் போது ஏற்படக்கூடிய அவனுடைய இன்னல்களை குறித்துமான செய்திகளை கூறக்கூடியது. ஆஹ் காதல், களவு, கற்பு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியது அகத்திணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீரம், அந்த போர் அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடியது புறத்திணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செயல் இயற்றும் முறை, உவமை மரபு பற்றியும் இது விரிவா பேசப்படுகிறது. இதுலயும் 9 இயல்கள் 664 நூற்பாக்களை கொண்டது. அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல். இந்த 3 அதிகாரங்கள்லயுமே 9 இயல்கள் இருக்குன. நூற்பாக்கள் 483 எழுத்ததிகாரம், 463 சொல்லதிகாரம், பொருளதிகாரத்துல 664. முதன்மை பொருள் எழுத்து அதிகாரத்துல எப்படி அந்த எழுத்துக்களை ஒழிக்கணும், ஆ ஆ அங்காப்புடைய அப்படின்ற மாதிரி அந்த எழுத்துக்களோட ஒழிப்பு முறைகளை பத்தி பேசுகிறது. சொல்லதிகாரம்ன்றது ஒரு சொல்லோட அமைப்பு எப்படி இருக்கணும்ன்ற சொல் இலக்கணம் பத்தி பேசுகிறது. பொருளதிகாரம்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்வியல் முறைகளை பற்றி செயல் வடிவில் கொடுக்கக்கூடியது. தொடர்பு புலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது அப்படின்னா இந்த எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரம் மொழியியலை சார்ந்தது. பொருளதிகாரம் அப்படிங்கிறது இலக்கியம் சார்ந்தது. உரையாசிரியர்கள் தொல்காப்பியத்திற்கு இளம்பொறனார், சேனாவரையார், நச்சினார், கினியார், தெய்வச் சிலையார், கல்லாடர், பேராசிரியர்னு உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்காங்க. ஏன்னா நூற்பா செய்யுள் வடிவுல இருக்கும்.
அதை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? அதனால இவங்களுடைய உரைகள் தான் பயன்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான உரை அப்படின்னா அது இளம்பொருளானுடைய உரை தான். அவர் 3 அதிகாரங்களுக்கும் முழுமையாக உரை எழுதியவர் அப்படின்றாங்க. சேனாவரையார் வந்து சொல்லதிகாரத்திற்கு மட்டும் எழுதினாரு. நச்சினார்க்கினியர் பொருளதிகாரத்திற்கு மட்டும் உரை எழுதியிருக்காரு. ஒரு சில சங்க இலக்கிய பாடல்களுக்கும் உரை எழுதியிருக்கிறாரு. தெய்வச்சிலையார் பொருளதிகாரத்துல சில பகுதிகள் மட்டும் கொடுத்திருக்காரு. கல்லாடர் வந்து எழுத்ததிகாரத்திற்கு உரை எழுதியிருக்காரு. பேராசிரியர் வந்து பொருளதிகாரத்தில் சில இயல்களுக்கு விளக்க உரை கொடுத்திருக்காரு. தொல்காப்பியத்தின் சிறப்பு இயல்புகள் இன்னைக்கு மேனாட்டு மொழியினார் கூறக்கூடிய அந்த ஒலியியல் விதிகளை வந்து தொல்காப்பியர் ஆயிரக்கணக்கான அந்த ஃபொனடிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொல்காப்பியர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வகுத்துள்ளார். அதோடு சேர்ந்து அந்த மொழின்றதை மட்டும் இல்லாம வாழ்வியல் பண்பாட்டையும் இணைத்து கூறக்கூடிய ஒரு ஒப்பற்ற நூலா தான் இந்த தொல்காப்பியம் இருக்கு. அதாவது இலக்கணம், இலக்கியம் இரண்டையும் ஒருங்கே கொண்ட நூல் அப்படின்றது தான் இதோட தனிச்சிறப்பு. பிற்கால இலக்கண இலக்கிய நூல்களுக்கெல்லாம் அடிப்படை நூலாக இது விளங்குகிறது. இலக்கிய வரலாற்றுல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. ஏன்னா திணைமரபு பத்தி பேசுது, அகம்புறம் பாகுபாடு பத்தி பேசுது. பிற்காலம் தோன்றக்கூடிய நன்னூலுக்கெல்லாம் இது தோற்றுவாயா இருக்கு. தொல்காப்பியம் தமிழ் மொழியின் இலக்கத்தையும் தமிழ் இலக்கணத்தையும் தமிழரின் வாழ்வியல் பண்பாட்டையும் ஒருங்கே பதிவு செய்யும் தொன்மையான நூல். இது 3 அதிகாரம் உடையது. இது தமிழ் மொழி ஆய்விற்கும் சங்க இலக்கிய புரிதலுக்கும் கண்டிப்பா அடித்தளமா இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்றி. தொல்காப்பியம் என்பது தமிழின் அழியாத இலக்கண செல்வம். அதை வந்து போற்றி பாதுகாப்பது அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழருடைய கடமை. நன்றி.